வணக்கம். தத்து பிள்ளையாக வளரக்கூடிய யோகம் யாருக்கு அமையுதுன்னு சொல்லி ஜோதிடம் கணிதாமிருதம் அப்படிங்கிற ஒரு நூலில் ஒரு பாட்டு என் கண்ணில் தட்டுப்பட்டுதுங்க. அதை அன்பர்களுக்கு சொன்னால் சுவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பஞ்சமஸ்தானம் புதன் வீடாக இருக்க, அதாவது லக்னத்திலிருந்து எண்ணிக்கொண்டு வந்தீங்கன்னா லக்னத்தையே ஒன்றுன்னு வச்சு எண்ணிக்கொண்டு வந்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானங்கிறது. அந்த புத்திரஸ்தானம் புதன் வீடாக இருக்க, பஞ்சமஸ்தானம் புதன் வீடாக இருக்க, அப்போ அந்த புதன் பஞ்சமஸ்தானாதிபதியாக வரணும்னா அது ரிஷப லக்னமாகவோ, ரிஷப லக்னம்னா 5ஆம் இடம் புதனாக வரும். அதே மாதிரி கும்ப லக்னமாக இருந்தாலும் 5ஆம் இடம் புதனாக வரும். அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது பஞ்சமஸ்தானம் புதன் வீடாய் இருக்க, பகை கிரகங்கள் புதனை சூழ்ந்திருக்க, புதனுக்கு பகை கிரகங்களான செவ்வாய் வியாழன் சூழ்ந்திருக்கலாம், அல்லது இயற்கையான பாவ கிரகங்களான சனி செவ்வாய் சூரியன் ராகு கேதுக்கள் சூழ்ந்திருக்கலாம், அல்லது லக்ன பாவத்துக்கு 6, 8க்குரிய பாவ கிரகங்கள் சூழ்ந்திருக்கலாம். அப்போ பஞ்சமஸ்தானாதிபதி புதன் வீடாக இருக்க, பகை கிரகங்கள் புதனை சூழ்ந்திருக்க, இன்னொரு கண்டிஷன், எஞ்சலிலா சனியேனும் குளிகனேனும் சேர்ந்த அவருடனே இருந்தாலும் பார்த்திட்டாலும், அந்த புதனோட சனியோ குளிகனோ இருந்தாலும் பார்த்தாலும் அவன்தான் தத்து புத்திரனாவான். தஞ்சமென வந்த சிசு தத்து புத்திரனாவான். தனவந்தன் வீட்டிலிருந்து அன்பாய் வாழ்வானே. தத்துப்புத்திரனா போய் தனவந்தனான ஒரு வீட்டில் போய் தத்துப்புத்திரனா என்று அன்பாய் வாழ்வானேன்னு சொல்கிறாங்க. 5, 9 குடையோர் வர்க்கமேரில் தந்தை வீட்டில் என்று கூறு. அந்த புதன் 5ஆம் இடத்துக்குரியவனுடைய வர்க்கமோ 9ஆம் இடத்துக்குரிய வர்க்கமோ ஏறி இருந்தால், 5ஆம் பாவத்துக்குரிய கிரகம் புதன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் ஏறி இருக்கணும். அதே மாதிரி 9ஆம் இடம் எதுன்னு பார்த்து 9ஆம் இடத்துக்குரிய அதிபதியோட நட்சத்திரத்தில் ஏறி இருக்கணும். இப்போ அந்த ரிஷப லக்னம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடம் சனி வரும். அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் ஏறி இருந்தாலும் புதனோட நட்சத்திரத்தில் ஏறி இருந்தாலும் தந்தை வழியில் தத்துப்புத்திரனாக போவான். சந்திரனுடைய வர்க்கம் ஏறி இருந்தாலோ 4ஆம் இடத்துக்குரிய வர்க்கம் ஏறி இருந்தாலோ தாயினுடைய வர்க்கத்திலே தத்துப்புத்திரனாக போவான். இதான் அந்த பாட்டு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். தத்துப்புத்திர யோகத்துக்குரிய பாடல். பஞ்சமஸ்தானாதிபதி புதன் வீடாக இருக்க, பகை கிரகங்கள் புதனை சூழ்ந்திருக்க, எஞ்சமிலா சனியேனும் குளிகளேனும் சேர்ந்த அவருடனே இருந்தாலும் பார்த்திட்டாலும் தஞ்சமென வந்த சிசு தத்து புத்திரனாயிருந்து தனவந்தன் வீட்டில் அன்பாய் இருப்பானே. 5, 9 குடையோர் வர்க்கமேரில் தந்தை வீட்டில் என்று கூறு. இதான் அந்த பாட்டு. அப்போ 5ஆம் இடத்துக்குரிய அதிபதி புதனாக இருந்து பகை கிரகங்கள் புதனை சூழ்ந்திருந்து செவ்வாய், புதனுக்குரிய பகை கிரகங்களான செவ்வாய் வியாழன் சனி செவ்வாய் சூரியன் ராகு கேதுகள் லக்னத்துக்கு 6, 8க்குரியவர்கள் சூழ்ந்திருந்து அவர்களுடனே சனியும் குளிகனும் சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் அத்தகைய சிசு தத்துப்புத்திரனாய் தனவந்தன் வீட்டில் அன்பாய் இருப்பான் என்று இந்த பாடல் உரைக்கிறது.